ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இந்த வீடியோவில் ஜனவரி 21 2025க்கான ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் ஆல்சோ ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெல்லி எடிஷனில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருந்தால் அதையும் நம்ம சேர்த்து தான் அதில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளோட VLNIAS.in வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் Fortitude 2025 அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கமிங் May 25 UPSC ப்ரிலிம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இன்னும் ஃபியூ டேஸில் வரப்போகுது. அண்ட் இந்த எக்ஸாம் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து எஃபெக்டிவாக டேக்கிள் பண்ணுறதுக்காக அவங்களோட ஃபவுண்டேஷனல் நாலேஜை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி, டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 டேஸ் வந்து நடக்க போகுது. இதில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ ஆஸ் வெல் அஸ் லைவ் மாக் டெஸ்ட் அண்ட் லைவ் டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்க போகுது. இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிலபஸ் வந்து கவரேஜ் ஆயிரும். அண்ட் உங்களுக்கு டெய்லி லைவ் மாக் டெஸ்ட் நடக்கும். அண்ட் ரெக்கார்டட் அண்ட் லைவ் வீடியோஸ் வந்து கிடைக்கும். ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி செஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ கோர்ஸ் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 27, 2025 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் தான் என்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் சீக்கிரமாக என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா per day 10 அப்படின்னு மொத்தம் 100 டேஸ்க்கு வந்து ₹1000 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் GS சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். இது வந்து UPSC ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. ஸோ அப்கமிங் TNPSC குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு GS சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் ஆகும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் வந்து இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் இது லைஃப் லாங் இம்ப்ரெஷன்மெண்ட் ஃபார் ஆஜிகர் கேஸ் கன்விக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேப் கேஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பீப்புளோட டிமாண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெத் சென்டென்ஸ் தான். ஆனால் பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மாறா செஷன் கோர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைஃப் இம்ப்ரெஷன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் இன்னொரு ஆர்டிகல் வந்திருக்கு. கோர்ட் கிவ்ஸ் 24-year-old woman டெத் சென்டென்ஸ் இன் மர்டர் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் 24-year-old woman அதாவது கிரீஸ்மா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்லோவாக பாய்சன் கொடுத்து மர்டர் பண்ணியிருக்காங்க பேக் இன் 2022. ஸோ இதுக்கு வந்து இவங்களுக்கு செஷன்ஸ் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் ஆர்ஜிகர் கேஸில் இது வந்து ரேப் அண்ட் மர்டர். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மர்டர். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்க தோணுது. வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ்? ஏன் இந்த உமனுக்கு வந்து டெத் சென்டென்ஸ், இந்த ரேப் அக்யூஸ்ட் கிரிமினலுக்கு வந்து ஒய் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்? ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபேர், ரைட்? ஸோ இது வந்து ஃபேர் கிடையாது. இந்த கேஸ் நடக்கிறது வந்து வெஸ்ட் பெங்காலோட செஷன் கோர்ட். இந்த கேஸ் நடக்கிறது திருவனந்தபுரத்தோட செஷன் கோர்ட். ஸோ இந்த கேஸில் நமக்கு தெரிய வேண்டியது வந்து திஸ் இஸ் அன்ஃபேர், ஒய் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் லிங்க் பண்ணி நமக்கு எடிட்டோரியல் ஆர்டிகல்ஸ் கூட வரலாம். அப்போ நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி, ஜென்ரல் ஓவர்வியூ மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெத் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்ற டிமாண்ட் வந்து ரொம்ப டிகேடாகவே இருக்கு. ஆனால் நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெத் சென்டென்ஸ்க்கான கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை வந்து அப்ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் அட் த சேம் டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டெத் சென்டென்ஸை கண்ணை மூடிட்டு எல்லா கேஸ்லையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பிரின்சிபல், ஒரு டாக்டரின் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் தி ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ். இப்போ இந்த கேஸில் செஷன் கோர்ட்டோட ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கேஸ் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கிடையாது, கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி அப்ரோப்ரியேட்டான சென்டென்ஸ் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜோட பெர்ஸ்பெக்டிவ். அவர் இந்த டாக்டரினை அப்ளை பண்ணதில் இந்த கிரைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் ஃபோல்டுக்குள்ளே வரல அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த விமனோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்க்குள்ளே வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து ஜட்ஜஸோட அந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் வேரி ஆகுது இந்த டாக்டரினை அப்ளை பண்ணுறது. ஸோ இது வந்து இப்போ உள்ள பிரச்சனை மட்டும் கிடையாது, இது ரொம்ப நாளாக உள்ள பிரச்சனை. ஸோ என்னதான் இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் வந்து நம்ம டாக்டரின் அப்ளை பண்ணாலுமே ஈவன் 42 years ago வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்குன்னா ஃபேர்னஸை வந்து நம்ம கண்ட்ரியில் இந்த டெத் சென்டென்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறப்போ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து பர்டிகுலராக பச்சன் சிங் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. பச்சன் சிங் கேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து சுப்ரீம் கோர்ட் 42 years ago கொடுத்தது. ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரீஎக்ஸாமைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ரீஎக்ஸாமைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு
ஜட்ஜ்மெண்ட்ட வந்து நம்ம டிசைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸ்ல ஒரு டெத் பெனால்டிய வந்து நம்ம டிசைட் பண்றோம் அப்டின்னா, இதுல வந்து சப்ஜெக்டிவ் அவங்களோட ஜட்ஜஸோட ஒப்பீனியன வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு இடம் குடுக்கக்கூடாது. ஆனா இந்த ஃபேர்னஸ் இந்த டாக்ட்ரின் வந்து குடுக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கேனாட் பி சப்ஜெக்டிவ் எக்ஸர்சைஸ் அப்டின்றத சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு பார்த்தீங்களா? டெத் சென்டன்ஸ் அவார்ட் பண்றதுல. ஸோ இதுதான் லா கமிஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணி லேட்டரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து டெத் சென்டன்ஸே அபாலிஷ் பண்ணணும். ஏன்னா, இந்த மாரி என்னதான் ஃப்ரேம் ஒர்க்க நம்ம கொண்டு வந்தாலும், சப்ஜெக்டிவ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படின்றப்போ எதுக்கு டெத் சென்டன்ஸ்? அப்படின்றது தான் லா கமிஷன் ரிப்போர்ட்ஸ்லயும் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. பிளஸ் அதர் என்ஜிஓ, சோசியல் வாலண்டியர்ஸ் எல்லாருமே கேட்கறது, மெனி கண்ட்ரீஸ்ல வந்து டெத் சென்டன்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன் இந்தியால இருக்கணும்? அப்படின்றது தான் சொல்றாங்க. ஆனா, இந்தியால டெத் சென்டன்ஸ வந்து கான்ஸ்டிடியூஷனலா வேலிடேட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. எப்படி அவார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஓகே. இப்ப இத வந்து இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, இந்த 2 கேஸ் வச்சே சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு அக்யூஸ்ட் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் அதாவது டெத் சென்டன்ஸ் கிடைக்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த டெத் சென்டன்ஸ மிட்டிகேட் பண்றதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லன்னா இன்ஃபர்மேஷன் வந்து யாரு புரொடியூஸ் பண்ணணும்னா, அந்த அக்யூஸ்ட் தான் புரொடியூஸ் பண்ணணும். ஆனா இங்க தான் பிரச்சனையே. ஏன்னா, அக்யூஸ்ட்க்கு வந்து அபிலிட்டி இருக்காது. அவங்க கேஸ்ல அவங்களே எப்படி வந்து இன்ஃபர்மேஷன கொண்டு வந்து குடுக்க முடியும்? யூசுவலா நம்மளோட கோர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோபிங் ஆஃபீசர் இருக்காங்கல்ல, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீசர்ஸ் அவங்க ஒரு ரிப்போர்ட் குடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான் ஜட்ஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவார்டு பண்ணுவாங்க. ஆனா நம்ம அக்யூஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களோட இன்ஃபர்மேஷன நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கும். ஸோ அவங்க வந்து எஃபெக்டிவா அட்வொகேட்ஸ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டீஸ் இருக்காது. இதனாலேயே அவங்க வல்னரபிள் ஆயிருவாங்க. ஓகே. இப்ப இந்த கேஸ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா, இத வந்து எந்த அளவுக்கு சென்சிட்டிவோட இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீசர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன வந்து உள்ள இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால இது மோஸ்ட் எஃபெக்டிவா இருந்திருக்கும். அப்போ இந்த கேஸ்ல இந்த கிரிமினலுக்கு வந்து அந்த மிட்டிகேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரோபிங் ஆஃபீசர் சைட்ஸ்ல இருந்தே வந்திருக்கும். ஏன்னா த குவாலிட்டி ஆஃப் தி ப்ரோபிங் ஆஃபீசர்ஸ் இஸ் ஹைலி சுப்பீரியர். ஆனா இந்த கேஸ்ல அப்படி கிடையாது. ஓகே. ஸோ அப்படின்றப்போ இது வந்து இவங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இதுதான் ஃபேர்னஸ் கிடையாது. இதனால தான் டெத் சென்டன்ஸ் வந்து இந்தியால வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இன்னும் அதர் பெர்ஸ்பெக்டிவ்லலாம் இந்த இஷ்யூ வந்து நம்ம கவர் பண்ணலாம் ஃபியூச்சர்ல. ஸோ அது ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் வர்றப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே. தட்ஸ் இட் ஃபார் திஸ் ஆர்டிகல். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் சென்டர் லிஃப்ட்ஸ் பேன் கிவ்ஸ் நாட் ஃபார் சுகர் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட யூனியன் ஃபுட் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா பார்ஷியலா இந்த சுகர் இருக்கு பார்த்தீங்களா, இத எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான அந்த பேன வந்து நாங்க லிஃப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சுகருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பேன் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட டொமெஸ்டிக் கன்சம்ப்ஷன கன்சிடர் பண்ணி தான். ஏன்னா இப்போ நம்ம நாட்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சுகர்ஸ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துரும். ஸோ அதனால நம்ம எப்போதுமே ஸ்டாக் வச்சுக்கணும் கண்ட்ரில. அது போக தான் நம்ம டொமெஸ்டிக் கன்சம்ப்ஷன் போக தான் அந்த எக்ஸசிவ் சுகர தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டா பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்ஷியலா லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பார்ஷியல் லிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சுகர வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2024, 25 இந்த வருஷத்துக்கான அந்த சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சீசன் இருக்கு பார்த்தீங்களா, அப்பதான் சுகர் மில்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து சுகர் கேன் வாங்கி அத வந்து சுகரா மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ முடிச்சிருப்பாங்க. ஓகே. அந்த ஹார்வெஸ்டிங் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் டூ செப்டம்பர் நடக்கும். அப்ப இந்த டைம்ல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட சுகர்ல இருந்து ஒரு 1 மில்லியன் டன் வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்ன்மெண்ட் வந்து எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டோட்டலா எவ்வளோ நம்ம கண்ட்ரில சுகர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 32 மில்லியன் டன்ஸ். ஸோ இதுல வந்து டொமெஸ்டிக் கன்சம்ப்ஷனுக்காக நம்ம கவர்ன்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது யூசேஜ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா 27 மில்லியன் டன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது போக எத்தனால் டைவர்ஷனுக்காக ஒரு 4 மில்லியன் டன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 31 மில்லியன் டன் வரும். அப்போ சுகர் மில்ஸ் எல்லாம் சுகர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மில்லியன் டன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவா இருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 7.9 மில்லியன் டன்ஸ் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு. ஆனா கவர்ன்மென்ட்டோட சேஃப்டி நெட் அவங்க வச்சிருக்கிற ஒரு லிமிட் என்ன அப்படின்னா 5.5 மில்லியன் டன் இருந்தா தட் இஸ் சேஃப்டி. ஆனா நம்ம கிட்ட 7.9 மில்லியன் டன் இருக்கு. பிளஸ் வந்து எக்ஸசிவா ஒரு 1 மில்லியன் டன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 1 மில்லியன் டன்ன வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்னு அலோவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ வந்து இது பெனிஃபிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சுகர் மில் ஓனர்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபார்மர்ஸ்
ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபார்ம் இன்கம் அந்த 5 crore ஃபேமிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் ஆவாங்க. பிளஸ் வந்து சுகர் கேனுக்கான பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் இன்கிரீஸ்டா கிடைக்கும். ஏன்னா டிமாண்ட் வந்து சுகர் மில் ஓனர்ஸ்ட்ட இருந்து வந்திருக்கிறனால, அவங்களுக்கு இப்ப இந்த எக்ஸசிவ் ஸ்டாக் வந்து சுகர் மில் ஓனர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றனால, மில்ஸோட ஃபினான்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அது மூலியமா அவங்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டைமா பே பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்லி பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சுகர் மில் ஓனர்ஸ் வந்து ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. இதுவே வந்து நம்ம கண்ட்ரில ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா அவங்களுக்கு ஃபினான்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்காது. அப்ப இந்த பிரச்சனைய வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். அண்ட் மில் ஓனர்ஸ்க்குமே பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். அண்ட் ஃபார்மர்ஸ்க்குமே ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து வரும். இது போக நம்ம கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பெனிஃபிட்டா இருக்கும் அப்டின்னா, நமக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் சுகர் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இந்த ட்ரேட் இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து இந்தியா வந்து பெருசா கான்ட்ரிபியூட் பண்றது கிடையாது. ஏன்னா நம்ம கண்ட்ரில பேன் இருக்கிறனால நம்ம காம்படிட்டிவா இருக்க முடியாது. பட் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இன்டர்நேஷனலி இந்தியாக்கான சுகருக்கான காம்படிஷன் வந்து என்ன ஆகும், இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம இந்த நியூஸ் ஆர்டிகிள் வந்து பார்க்கணும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஆர்டிகிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகிள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகிள். ஸ்டடி மூட்ஸ் இன்க்ளூஷன் ஆஃப் 179 குரூப் இன் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் ஒரு பாலிசி டிசிஷனாகவே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா மார்ஜினலைஸ்டு அப்ரஸ் பண்ணப்பட்ட பீப்புளுக்கு வந்து ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் எல்லா ஃபீல்டுலையும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி அந்த ரிசர்வேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஐடென்டிஃபை த கம்யூனிட்டி விச் ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். ஓகே, அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ நேற்று வந்து நம்ம ஒரு இஷ்யூ பார்த்தோம் இல்லையா, இந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சப் கேட்டகரைசேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து நம்ம பார்த்தோம். ஆனால் அதை விட பெரிய இஷ்யூ இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு பாருங்க, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு அதுலேயே இந்தியாவில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லிஸ்ட்டில் வராமல் இருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் எத்னோகிராஃபிக் ஸ்டடீஸ், அதாவது ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ப்ளஸ் வந்து ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இவங்க வந்து எடுத்திருக்கிற இந்த ஸ்டடீஸில் இந்த ரிசர்ச்சில் இவங்க டேட்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக டேட்டான்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும்னா முக்கியமாக அந்த டிசிஷன் வந்து எப்படி இருக்கணும், ரேஷ்னலாக இருக்கணும்னு பார்த்தோம். ரேஷ்னலாக இருக்கணும்னா டேட்டா வேணும். ஸோ அந்த ஒரு டேட்டாவை தான் இந்த சர்வே வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இப்போ 179 குரூப்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் விட்டு போயிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டாவை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாமா, இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம சேர்க்கலாமா இல்லையான்றதை இனிமேல் ஃபர்தராக டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் தெரியணும். என்னன்னா நாட் ட்ரேசபிள் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் நாட் ட்ரேசபிள்னு யாரை சொல்கிறாங்கன்னா, இந்த 179 குரூப் இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது போக இன்னுமே ஐடென்டிஃபை பண்ணப்படாத நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு லார்ஜர் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள அசிமுலேட் ஆயிட்டாங்க, கலந்துட்டாங்க. இப்போ அவங்கள வந்து ட்ரேஸ் பண்ணி பிரித்து எடுக்கிறது வந்து ஒரு கஷ்டமான வேலை. அதை தான் நாட் ட்ரேசபிள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து ரிலேட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க, வல்னரபிள்ஸ் கம்யூனிட்டிஸை பற்றி கேட்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பாயிண்டாக இந்த இஷ்யூவை நீங்கள் சேர்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மற்றபடி இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் இஷ்யூலேருந்து பெரிய லெவலில் கொஸ்டின்ஸ் வராது. ஆனால் இந்த இஷ்யூவை நீங்கள் உங்களோட ஆன்சரில் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் ஐஐடி மெட்ராஸ் ரிலேட்டடாக வந்து இருக்கிற நியூஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு நியூஸ் ஆர்டிகல் வந்து நமக்கு முக்கியம், பட் இந்த நியூஸ் ஆர்டிகல் வந்து நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்ச் பேப்பர்ஸ் வேலிடேட் ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கவ்யூரின் ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வைடா வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் வந்து வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து இவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு ஐஐடியோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் ஹியூமன் யூரின் கூட ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஈவன் ஆல் அனிமல்ஸ்க்கு வந்து யூரினரி ட்ராக்ட் வந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதில் ஆன்டி மைக்ரோபயல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன ஆகும்னா செக்ரேட் ஆகும். ஓகே, பட் நம்மளோட எக்ஸாமுக்கு இந்த ஆர்டிக்கல் எந்த விதத்துலையும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆர்டிக்கல் முக்கியம். இதில் ஜீரோ வேஸ்ட் பயோபிளாஸ்டிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஜீரோ வேஸ்ட் பயோபிளாஸ்டிக்ஸ் அப்படின்றத வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஐஐடி மெட்ராஸில் வித் ஹெல்ப் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். ஸோ இதில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்
ஜெனரேஷன் ஜீரோ வேஸ்ட் பயோபிளாஸ்டிக்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு இவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து எஃபிஷியன்ட் கிடையாது. இதுல யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து கார்ன், பொட்டேட்டோ இந்த மாரி ஃபுட்ட யூஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? பயோபிளாஸ்டிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து நம்ம கமர்ஷியலா ஸ்கேல் அப் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரில வந்து ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வந்து வந்துரும். அதனால இது ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஜென்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வேஸ்ட் மெட்டீரியல யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க? பயோபிளாஸ்டிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்களோட டார்கெட் என்னன்னா, தேர்ட் ஜென் பயோபிளாஸ்டிக்ஸ் அதாவது மைக்ரோஸ யூஸ் பண்ணி பயோமாஸ வந்து ஃபெர்மென்ட் பண்ணி இந்த பயோபிளாஸ்டிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது தான் இவங்களோட பிளான். இதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுட் பேக்கேஜிங், மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். இதுக்கான சேலஞ்ச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இது வந்து செகண்ட் ஜென், தேர்ட் ஜென்னு போனாலும் இதோட புரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஹையா தான் இருக்கும். அப்படின்றப்போ இது எந்த விதத்தில பிளாஸ்டிக்ஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இதுல குடுத்திருக்கிற ஒன் ஆஃப் த கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ன்றது லெஸ் தென் 5 டயாமீட்டர் இருந்துச்சுன்னா, அத நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 2 டைப் இருக்கு. ஒண்ணு பிரைமரி இருக்கு, இன்னொன்னு வந்து செகண்டரி இருக்கு. பிரைமரின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாவே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் செகண்டரின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ரோ பிளாஸ்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது டிகிரேட் ஆகி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸா மாறிடும். இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட்ஸ் இட் ஃபார் திஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியல் பேஜ்ல குடுத்திருக்கிற லீட் ஆர்டிக்கிள். இதுல என்ன குடுத்திருக்காங்கன்னா, சீரியஸ் கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது வந்து டிராஃப்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து முக்கியம் கிடையாது. பட் இதுல வந்து கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ் பத்தி பேசியிருக்காங்க. அதனால இது ஓவராலா எப்படி கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ அப்படின்றத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மத்தபடி நம்ம டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இந்த ஓவரால் இஷ்யூ பார்த்துருக்கீங்கன்னா, இது வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கான இஷ்யூ, ஃபெடரலிசத்துக்கான இஷ்யூ. ஓகே. இதுல வந்து ஒன் ஆஃப் தி கன்ட்ராடிக்டிங் ப்ரொவிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃப்ட் ரூல்ல வைஸ் சான்சலரோட எலிஜிபிலிட்டிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்கள கூட இப்ப என்ன பண்ண முடியும்? வைஸ் சான்சலரா யூனிவர்சிட்டிஸ்ல வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். இதுல வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ பொறுத்தவரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் ஆக்ட் தான் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எஜுகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, யார் லா மேக் பண்ணலாம் அப்படின்னா, போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் வந்து லா மேக் பண்ணலாம். அது வந்து கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கும். ஆனா ஆல்ரெடி ஸ்டேட்ஸ் தான் என்ன பண்றாங்க? இந்த யூனிவர்சிட்டிய வந்து கவர் பண்றதுக்கு ரூல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த வைஸ் சான்சலரோட எலிஜிபிலிட்டிய எக்ஸ்பேண்ட் பண்றது மூலியமா நம்மளோட ஃபெடரலிசம் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான் இந்த ஓவரால் இஷ்யூ. அண்ட் இவங்க போட்டிருக்கிற இந்த லெஜிஸ்லேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்னு சொல்றாங்க. அதாவது யூஜிசியோட பேரண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா? அந்த ஆக்ட்ல இருந்து தானே இந்த ரூல வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து சபார்டினேட் லெஜிஸ்லேஷன். இது வந்து அந்த பேரண்ட் ஆக்ட் கூட ஸ்கோப்ப எக்ஸிட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்படி எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா, இது வந்து என்ன ஆகும்? ஸ்டேட்டுக்கான லா மேக்கிங் பவர் அண்ட் சென்டருக்கான லா மேக்கிங் பவர் 2க்குள்ள ஒரு கன்டென்ஷன் வரும். இது வந்து கன்ட்ராடிக்ட் ஆகும். அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இத தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அண்டர் ஆர்டிகிள் 254. இந்த 254 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்கரன்ட் லிஸ்ட்ல ஸ்டேட் லாவா, சென்ட்ரல் லாவான்னு வர்றப்போ, சென்ட்ரலோட லா தான் வந்து பிரிவேல் ஆகும் அப்படின்ற மாதிரி இது சொல்லுது. ஆனா பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃப்ட் ரூல் வந்து சபார்டினேட் லெஜிஸ்லேஷன். இது வந்து ஒரு சென்ட்ரல் லாக்கு ஈக்குவல் ஆகாது. அப்படின்றப்போ ஸ்டேட் லாவ வந்து என்ன பண்ணாது? இது வந்து ஓவர்சீட் பண்ணாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ. இதுக்கு சொல்யூஷன்லாம் நமக்கு வந்து இனிமே தான் எவால்வ் ஆகும். அதனால இந்த ஆர்டிக்கிள் வந்து நமக்கு பெருசா எக்ஸாம் ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் போதும்.